கார்த்திகை தீபம் ஸ்பெஷலா நீங்க இப்படி ஒரு பாயாசம் வச்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க வீட்ல எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியா இருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎம்வி கிரியேஷன்ஸ். என்னுடைய இந்த புது யூடியூப் சேனலுக்கு நீங்கள் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறீங்க. என்னுடைய வீடியோ ஷார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணுறீங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. என்னை பற்றி ஷார்ட்டாக சொல்லிடுறேன். என்னுடைய பேர் ஜெயந்தி. நான் சென்னையில் இருக்கேன், ஹவுஸ் ஒய்ஃப். ஸ்கூல் விட்டு வர என்னுடைய பையனுக்கு நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் ட்ரை பண்ணுவேன். என்னுடைய அம்மா கிட்ட இருந்து சமையல் கற்றுக்கிட்டேன். ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு எப்படி சிம்பிளாக டேஸ்டியாக சமைக்கலான்றது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இனிமேல் நான் போடுற வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு பாயாசம் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக இருக்கும். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வாங்க எப்படி பாயாசம் பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் சூடானதும் நான் வந்து 1 ஸ்பூன் முந்திரி ஆட் பண்ணுறேன். முந்திரியை நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே நெய்யில் கொஞ்சமாக திராட்சை ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா நெய்யில் வறுத்துக்கலாம். இதையும் வறுத்துட்டு நம்ம முந்திரியோடு சேர்த்து இதையும் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ நான் இங்கே 2 சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 200 கிராம் இருக்கும். இதோடைய மேல் தோலை நல்லா சீவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தோலை சீவிட்டு நம்ம காய் சீவோம் இல்லையா, கேரட்லாம், அந்த காய் துருவுறதுல இதை நம்ம துருவி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து துருவி வச்சோன்னா கலர் மாறிடும். அதனால நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்ததுக்கு அப்புறமா இதை நம்ம துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி துருவி எடுத்ததை இப்போ நம்ம அந்த நெய்லேயே சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி நல்லா வதக்கி விடணும். ஒரு 2 மினிட்ஸில் நல்லா வந்து சக்கரவள்ளி கிழங்க வதக்கி விட்டுட்டு நான் இன்னைக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால் தான் இது. இந்த 1/2 லிட்டர் பாலை அதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி. இப்போ நான் இன்னைக்கு 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். அதையும் அதோட சேர்த்துட்றேன். உங்ககிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு மூடி போட்டு மூடி வைக்கிறேன். இது எதுக்குன்னா, நான் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் தான். ஸ்டீம்லாம் வெளியே போகிற மாதிரி இதில் ஹோல் இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக மூடிடாதீங்க, பால் வந்து பொங்கி வந்துடும். ஸோ லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் இதை வந்து நல்லா வேக வைக்கணும். சக்கரவள்ளி கிழங்கு வந்து சீக்கிரமாக வெந்துடும், நம்ம துருவி போட்டிருக்கனால. இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்கள், ஒரு 4 மினிட்ஸ் தான். நல்லா வந்து பாலோடு சேர்ந்து சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கும். நீங்கள் ஒரு கிழங்கு எடுத்து இந்த மாதிரி பார்த்தீங்கனாலே தெரியும், சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வெந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதுக்கு நான் வந்து இன்னைக்கு 100 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். 1 கப் சுகர். இது வந்து 100 கிராம் அளவு இருக்கும். நீங்கள் நாட்டு சக்கரை வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் வந்து இப்போ ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம குக் பண்ணுறோம். சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு சின்ன பிஞ்ச் ஆஃப் சால்ட் நான் போடுறேன். அது வந்து நல்ல ஸ்வீட்னஸை தூக்கி கொடுக்கும், அதுக்காக தான். அதையும் சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் அதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா டேஸ்டியான சக்கரவள்ளி கிழங்கு பாயாசம் ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.